ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஐ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கன்னட மூவி. அது மாதிரி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணி லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னல் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதில் வந்து உபேந்திரா, ரீஷ்மா நைனா, சாது கோகிலா, அச்சுத் குமார், முரளி சர்மா இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திராவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உபேந்திரா இதுக்கு ஒரு 12-13 படங்கள் கிட்ட பண்ணியிருப்பாரு. இது அவரோட 14th ஃபிலிம்னு நான் நினைக்கிறேன் டைரக்ட் பண்ணுறது. ஆக்டர் உபேந்திரா, கன்னட ஆக்டர். ஸோ அந்த படத்தோட ஒரு ட்ரைலர் பார்க்கும்போதே எனக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு ஃபீல் ஆச்சு. படத்தோட ஜானரே நல்லா இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்ப தெரிஞ்சுச்சு நம்ம ட்ரைலர் பார்த்தோன்னே. பட் ஏதோ ஒரு புது வேர்ல்ட ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது ட்ரைலர் பார்த்தோன்னே. பட் ஆனா இந்த படம் பார்க்க போனோம்னா தியேட்டர்ல ஸ்டார்டிங்கே என்ன போடுறாங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் த தியேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம இன்டெலிஜென்ட்டா இருந்தா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க கூடாது. இன்டெலிஜென்ட்டா இருக்கவங்க வெளியே போயிடலாம். முட்டாளுங்க தான் இந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதோட போட்டு தான் ஸ்டார்ட்டே பண்றாங்க. அதான் மீனிங்கே. ஸோ உள்ள பார்த்தோன்னே படம் வந்து படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல படத்துக்குள்ள ஒரு படம். ஸோ அது வந்து உபேந்திராவோட படம். ஸோ அந்த படம் பார்க்க வந்து எல்லாரும் போறாங்க ஆடியன்ஸ்லாம். அவங்க போயிட்டு ஒருத்தரும் வெளியே வரும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அந்த படத்தை திரும்ப திரும்ப அடுத்தடுத்த ஷோ பார்க்குறாங்க. பட் அந்த படத்தை பேன் பண்ணணும்னு ஒரு கும்பல் வந்து கோஷ்டி போடுறாங்க. கோஷம் போடுறாங்க. இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அப்படின்னா அந்த படத்துல இருக்கு அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்க்க. சில பேர் அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கவே யோசிக்கிறாங்க. என்ன கொடுக்கறதுனே தெரியாது அப்படின்ற போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவரு முரளி சர்மா என்ன பண்றாருன்னா, அவரும் ஒரு ரிவ்யூவர் தான். அவர் என்ன பண்றாருன்னா, அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு தெரியல, எனக்கு இந்த படத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டரோட ஊரு உபேந்திரா அவரோட வீட்டுக்கே போறாரு. போனா அங்க உபேந்திரா இல்ல, அவங்களோட வேலைக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, சார் ரொம்ப நேரமா ஒரு கதையை எழுதியிருந்தாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அதை எழுதி அப்படியே கசக்கி தூக்கி போட்டு நெருப்பு போட்டு கொளுத்திட்டு போயிட்டாரு. நான் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுன கதையாச்சுன்னு அதை நான் அணைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கதையை படிக்கிறாரு அவரு. லைக் யாருன்னா அந்த ஒரு ரிவ்யூவர் முரளி சர்மா இந்த கதையை படிக்கிறாரு. அந்த கதை தான் அப்படியே ஒரு படமா வருது. அதுக்கு அடுத்து இந்த படத்துல லைக் அந்த கதை என்னமா வருதுன்னா, அது ஒரு வேற மாதிரியான ஒரு சம்பவம். அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் இருக்கு. அதனால ஸ்டார்டிங்கே போட்டாங்க, இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் திஸ் தியேட்டர் அப்படின்ற மாதிரி. அதனால லாஜிக்க மூளையை மொத்தமா கட்டி வச்சு தான் அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்குள்ளேயே போகணும். மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா அவரோட ஆக்டிங் பிரமாதமா அந்த டியூல் ஆக்ஷன் 2 ரோல் பண்ணிருக்காரு. அண்ணன் தம்பி ரோல் செம சூப்பரா அந்த அவரோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படம் பூராமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவரது தான். ஒரு கேரக்டர் வந்து அப்படி ஒரு சாதுவான ஒரு நார்மலான ஒரு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் ரொம்ப ஒரு எவில் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர். ரெண்டு லுக்குமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தார். பிளஸ் ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா அந்த எவில் கேரக்டர்லாம் சூப்பரா ரொம்ப நல்லா நீட்டாவே இருந்தது. அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. அது மாதிரி ரீஷ்மா நானையா அவங்க இதுல வந்து ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஒரு நார்மலா ஒரு கிரிஞ்சு பண்ற ஒரு ஹீரோயின் டைப் தான், பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் டைப் தான். அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சாது கோகிலா அவர் வந்து ஜோக்கரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த ஒரு ஜோக்கர் அந்த இங்கிலீஷ் படத்துல வர அந்த ஜோக்கர் கேரக்டரே ஞாபகம் இல்லை அவரை பார்க்கணும். பட் அதோட ஒரு காமெடி வெர்ஷன் ஆனா இவரை பார்க்கலாம். நல்லா அந்த அவரோட கேரக்டர் அந்த ஜோக்கர் வேஷம் போட்டு அவர் பண்ற அவரோட ஹியூமர் அதெல்லாமே அவங்க நல்லா சூப்பரா இருந்தது. அதே மாதிரி அச்சுத் குமார் அவரு இதுல வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது அவரோட ரோலுமே இந்த படத்துல. ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் தான் அவருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாவே அவர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி முரளி சர்மா அவரோட கேரக்டர் இதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லணும். அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இவருக்கு வந்து ஹீரோ இது இதை தவிர கதையில நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது இந்த படத்துல. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆதாம் ஏவாள் கேரக்டர் எல்லாம் காட்டுறாங்க. அதுல எவ்வளவு ஃபாரினர்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஒரு 2-3 சீன்ஸ் அதுக்குள்ளே இருக்கு. ஒரு வேற ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணி போறது. எல்லா கேஸ்டிங் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. மெயினா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அஜினேஷ் லோக்நாத்தோட மியூசிக் நல்லா இருந்தது படத்துல. சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இம்ப்ரெசிவா இல்லை படத்துல. ஒரு 2-3 சாங்ஸ் இருக்கு, அதுவும் எதுவும் பெருசா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அஜினேஷ் லோக்நாத் ரொம்ப பிரமாதமா போட்டிருந்தாரு. நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இன்னமும் கொஞ்சம் பெட்டராகவே போட்டிருக்கலாம் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர். பட் அதுக்கு என்ன தேவையோ மட்டும் ஓரளவு நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி எச்.சி. வேணுகோபாலோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். எஸ்பெஷலி இந்த படத்தோட டிஐ ஒர்க் டீம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு கலர் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், ஏன்னா இது வந்து வேற ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்றது. ஃபியூச்சர்ல நடக்கிற படம்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2040ல நடக்கிற கதை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை போகுது. ஃபியூச்சர்ல நடக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியா இருக்கட்டும், பிளஸ் அது ஒரு டிஐ ஒர்க், அந்த தீமே நல்லா இருந்தது. அது ஒரு பிங்க் கலந்த ஒரு டார்க் பிங்க் கலந்த ஒரு தீம்ல இருந்தது. சூப்பரா இருந்தது. இந்த படத்துல மொத்தம் 2 டீம் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 2 தீம் வந்து டிஐ ஒர்க்குமே பிரமாதமா இருந்தது. பிளஸ் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி விஜயராஜ் பிஜியோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்பா நீட்டா வந்து படத்தை கட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தை ஒரு சின்ன கதை இதுல இருக்கு. ஒரு ஸ்டஃப் ஒரு சின்ன ஸ்டஃப் தான். பட் இது ரொம்பலாம் லாங்கா ஒரு 2.5 மணி நேரம் அப்படி இப்படின்னு போச்சுன்னா படம் பெருசா நமக்கு லாக் எடுத்து விட்டுரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சிம்பிள் கதை நம்ம நிறைய படங்கள்ல பார்த்த ஒரு கதை தான் இது. நீங்க நிறைய சங்கர் படங்கள்ல பார்த்த ஒரு கதை தான் இந்த படம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கதையை தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் ஆனால் நீட்டா ஓரளவு ஆடியன்ஸ்க்கு கிறிஸ்பியா கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாதிரி தான் வந்து எடிட் பண்ணியிருந்தார் எடிட்டரோட ஒர்க் ரொம்ப கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி இருந்தது இந்த படத்தோட கட்ஸ் எடிட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி டேரக்டர்
உபேந்திரா அவர் வந்து ஆக்டரா பாத்தீங்கன்னா ஒரு செம மாஸ் ஆக்டர். கன்னட சினிமாவில் ரொம்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு 25-30 வருஷமா இருக்காரு இண்டஸ்ட்ரியில. அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ்லாம் இருக்கு. பட் அப்படி டேரக்டரா அவரோட டேரக்ட் பண்ண படங்கள்ல ஒரு சில படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவரோட டைரக்ஷனல் ஃபிலிமோகிராஃபி ஒரு சில படங்கள்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கும். அவரோட அந்த ஒரு ரைட்டிங்கே செமையா இருக்கும் ஒரு சில படங்கள்லாம். பட் இந்த படம் எனக்கு எப்படிப்பட்டதுன்னா, இந்த படம் அவர் வந்து ஒரு லாஜிக் இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம மூளையை கைட்டி வச்சு எழுதுற மாதிரி இருந்தது ரைட்டிங். எஸ்பெஷலி ஸ்க்ரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரியே உங்களுக்கு ஒரு ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சங்கர் படம் மாதிரி தான் இருக்கும். சமூக நீதி மாதிரி தான். ஒரு அம்மாவுக்கு நடந்த ஒரு அநீதி, அதுக்கான காரணம் அந்த சமூகம். அதே சமூகத்தை நான் தெருவுல பிச்சை எடுக்க வச்சு அவங்களை கஷ்டப்பட வைக்கிறேன், அந்த சமூகத்தையே நான் கஷ்டப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ முடிவு எடுத்து ஒரு சம்பவம் பண்றாரு. அதுதான் ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர். பட் அதுல நமக்கு நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துல இருக்கும். அதனால நீங்க லாஜிக்கை விட்டுட்டு தான் இந்த படத்தை நீங்க பார்க்கணும். பட் காமனா ஒரு லாஜிக்கே இல்லாம அந்த ஒரு மைண்ட் செட்டை தூக்கி போட்டு இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கூட, ரைட்டிங்ல நிறைய இடங்கள்ல டயலாக்ஸ்லாம் பிரமாதமா இருந்தது. எஸ்பெஷலி நான் தமிழ் டப்ல தான் பார்த்தேன். டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப ஒவ்வொன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான டயலாக் டெலிவரியா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அந்த பொலிட்டிக்கல் டயலாக்ஸே பயங்கரமா இருக்கு இந்த படத்துல. ரொம்ப டயலாக்ஸ் இறங்கி பேசியிருக்காரு இந்த படத்துல. எஸ்பெஷலி அதெல்லாம் நல்லா இருந்தது இந்த படத்துல, நான் பாசிட்டிவா பார்த்தது. பட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ படம் ஒரு மாதிரி ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் படம் ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போகும். பட் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்குள்ள இல்லை. அதை சின்ன மைனஸா நான் பார்த்த ஒரே விஷயம் அதுதான். ஏன்னா நமக்கு இந்த டயலாக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தாலுமே, அந்த ஒரு கான்செப்ட் வைஸ் அது ஒரு பாசிட்டிவா இருந்தா கூட உங்களுக்கு பிளஸ் அதோட விஷுவல்ஸ் அண்ட் கிராண்டியரான அந்த ஒரு இது, ஏன்னா ஒரு 100 crore பட்ஜெட் நாங்கள் அதுக்கேற்ற ஒரு எல்லா இதுவுமே உள்ள எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பார்த்தோம்னா டெக்னிக்கலி ஒரு சவுண்ட் குடான ஒரு நல்ல படமா இருந்தா கூட, நமக்கு ரைட்டிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இல்லாம ஏதோ அந்த ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு படம் பார்க்குற ஃபீல்ல ஒரு மாதிரி போனது எனக்கு கொஞ்சம் மைனஸா இருந்தது. படம் அப்படி ஸ்லோவா ஏத்த இறக்கமா படம் ஒன்றா ஸ்லோவா போகும். திடீர்னு ஒரு சில ஒரு குஸ்பம் மூமெண்ட்ஸ் ஏதோ 2-3 சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். திடீர்னு திரும்பி படம் ஒரு மாதிரி ஸ்லோவா போகும். ஸோ அந்த ஒரு ரைட்டிங்கே ரொம்ப ஒரு மாதிரி போரா இருந்தது தான் எனக்கு இந்த படத்தோட ஒரு மைனஸா நான் பார்த்தது. இன்னும் அவர் கொஞ்சம் ரைட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா கதை வேற லெவல் படமாவே போயிருக்கும். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து நல்லா எஃபெக்ட் போட்டிருக்காரு. மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிச் அண்ட் கிராண்டியரான விஷுவல்ல செட் ஒர்க் இதெல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. படம் வந்து எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னே எனக்கு தெரியல. அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடம் காட்டுறாங்க படத்துக்குள்ள. ரொம்ப சூப்பரா அந்த செட் ஒர்க், அந்த டீம் எல்லாமே, அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் டீமே ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவரோட ரைட்டிங் மட்டும் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாருன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸோட ஸ்கிரீன் பிளே போட்டிருந்தாரு, இந்த படத்தை இன்னும் வேற லெவலில் பண்ணியிருக்கலாம். பட் இதுவே ஓரளவு வந்து நல்லா நீட்டா தான் இருந்தது படம் பார்க்கறதுக்கு. ஆனா அந்த ஸ்டார்டிங்ல போட்ட சொன்ன மாதிரி தான், இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் த தியேட்டர் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா உள்ள உட்காந்து கலாச்சி பார்க்கறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப ஒரு லாஜிக்கலா தூக்கி போட்டு ஒரு படம் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சும்மா உட்காந்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் ரீசன் வாட்ச். பட் இந்த மாதிரி படம்லாம் நீங்க ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா ஆடியன்ஸ்க்கு என்கேஜ் பண்ணும். பட் தியேட்டருக்கு போய் இந்த மாதிரியான படங்களை நீங்க காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா அங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒரு கலாய்க்க தான் செய்வாங்க. அதனால கரெக்டா இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் த தியேட்டர்னே போடுறாங்க. ஆனா இந்த படம் பார்க்கும் போது தான் எனக்கே தெரியுது, ஓகே நம்ம இன்டெலிஜென்ட்டா தான் இந்த படம் பார்க்கக்கூடாது, முழு படத்தை பார்த்து முடிச்சோம், முட்டாளா இருக்கவங்க இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல எனக்கு பட்டுது. பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மட்டமான ஒரு படம்ன்றது சொல்லிட முடியாது. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச்னா உபேந்திரா அவரோட ட்ரை எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் அவரோட படங்கள் ஒரு படமும். ஸோ இந்த படத்தோட ட்ரையும் அப்படிதான் டிஃப்ரெண்டா இருந்து படத்தோட ஒரு 10-15 நிமிஷத்துல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குறாங்க. அதுக்கான ஒரு சில சீன்ஸ் வச்சாலும் படம் அந்த இடத்துல அவரோட ரைட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்புறம் போக போக ஒரு மாதிரி டல் ஆகிட்டே போகுது. திரும்பி நம்ம எதிர்பார்க்குற ஒரு சில இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் விஷயங்கள்லாம் நம்ம இதாகவும் எதிர்பார்க்குறோம். பட் அது வேற மாதிரியா இருக்க முடியுது. கிளைமேக்ஸ்லாம் தாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சம்பவம்லாம் இருக்கு. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் தியேட்டர்ல பார்க்கலாம். ரொம்ப போர் அடிச்சதுன்னா அப்படி இல்லைன்னா ஓடிடியில் வந்து கூட நீங்க பார்க்கலாம். எல்லாரோட ரீஜனல் லாங்குவேஜ்லும் நல்ல ஹெச்டி பிரிண்டே நம்ம நல்லா வரும். ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் இது இந்த படம். உபேந்திரா அவரோட ஃபிலிமோகிராஃபியில் அவர் டைரக்ட் பண்ண ஒரு சில படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே நான் சொல்லுவேன். பட் இந்த படம் அவரோட இத்தனை நாள் பண்ண படங்கள்ல இது அந்த அளவுக்கான ஒரு லெவல்ல இல்லை. ஓரளவு ஒரு பிலோ ஆவரேஜ் தான் போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அதுக்கு அடுத்து வர படங்கள்லாம் அவர் எப்படி பண்றாரு உபேந்திரா அப்படின்றது. இந்த படத்துல ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கான ஒரு ஒன் டைம் பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.